பிக் பேஷ் லீக் 2024-25 12வது போட்டி பெட்ஸ்காச்சஸ் பிரிஸ்பன் ஹீட் கடையில் நடக்கும்போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். பெட்ஸ்காச்சஸ் முதல் போட்டியில் ஜெயிச்சாலும் அடுத்த 2 போட்டிகளில் தோற்றுருக்காங்க. சாம்பியன் சைடு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்களா? பிரிஸ்பன் ஹீட் கரண்ட் சாம்பியன், இந்த சீசனை பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2 போட்டி விளையாண்டு 2லையுமே ஜெயிச்சிருக்காங்க. பாக்ஸிங் டேயில் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருக்க போகுது. MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கம்மில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. Real 11 ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது. குறைவான இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய லாபம் அண்டு மினி லீக்ஸ் டீசெண்டாக கொடுக்குறாங்க. கேம்ஸ் நிறைய இருக்குது. கேம்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு இது நல்ல வாய்ப்பு. ஒப்பீனியன் பேஸில் உங்களோட ஒப்பீனியனை கொடுத்து அது மூலமாகவும் இன்கம் எடுக்க முடியும். அதுக்கான வாய்ப்பையும் கொடுக்குறாங்க. சூப்பரான ஆப்பாக இருக்குது, பயன்படுத்திங்க. Real 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. பெர்த் ஸ்டேடியம் பெர்த்தில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லை. December 26 3:45 PM நம்மளோட டைம், அவங்களோட டைம் 6:15 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 37 போட்டியில் 19 பேட் ஃபர்ஸ்ட், 18 சேசிங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இங்கே பெர்த் தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. ரீசன் நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். குயிக்காக வர ஒரு ஃபீலை பேட்டருக்கு கொடுக்கும். அது கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும். அண்ட் பெர்த் பவுலர்ஸ் ரொம்பவே டாமினேட் பண்ணியிருக்காங்க. பெர்த் பவுலர்ஸ் அந்தளவுக்கு சிறப்பாகவும் இருந்திருக்காங்க. அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் ஓரளவுக்கு என்ஜாய் பண்ண முடியும். குறிப்பாக ஃபஸ்ட்டு 10 ஓவர்ஸ்னு யோசிக்கும் போது ஒரு 60-65 ரன்னை சேர்த்தோன்னா செகண்ட் ஹாஃபில் 100+ ரன்ஸை எடுக்க முடியும். அந்த மாதிரி தான் இந்த ட்ராக்ஸ் இருந்திருக்கு. ஓரளவுக்கு டீசன்ட் பேட்டிங் ட்ராக்னு சொல்லணும். செகண்ட் ஹாஃப்லேயும் நியூ பால் அவ்வளோ ஈஸி கிடையாது. இங்கே பேட் ஃபஸ்ட்டு பண்ணால் நல்லதுன்னு நான் நினைப்பேன். செகண்ட் ஹாஃப் இன்னுமே எக்ஸ்ட்ரா பேஸோடு போகும். சின்ன ஹேடாக பேட் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஆவரேஜாக 6 விக்கெட் விழுந்திருக்கு. சேஸ் பண்ணும்போதும் ஆவரேஜாக 6 விக்கெட் விழுந்திருக்கு. பெர்த் தான் ஹை ஸ்கோர் அண்ட் லோ ஸ்கோர் அங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. 150க்கு பிலோவாக 9 டைம் அப்படின்னாலும் மீடியம் ஸ்கோர் நிறைய வந்திருக்கு. அந்த மீடியம் ஸ்கோரை எதிர்பார்த்து போகணும். பெர்த்தாக இருந்தால் கண்டிப்பாக அந்த 165-170 அந்த ரேஞ்சுக்கு போவாங்க. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். ஹீட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டர்ஸை இன்க்ளூட் பண்ண ஒரு டீமு, கரண்ட் சாம்பியனும் கூட. அங்கே பவுன்ஸு பிரிஸ்பனில் இருக்க பவுன்ஸு பெர்த்தில் இருக்க பவுன்ஸு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பஞ்சி பவுன்ஸுங்கிற மாதிரி ஹீட்டுக்கிட்ட இருக்கும். ஸோ அது பிரிஸ்பனில் இருக்கும். அது இங்கே எதிர்பார்க்க முடியாது. எக்ஸ்ட்ரா பேஸோடு வரும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸை மேனேஜ் பண்ணி ஹீட் பிளேயர்ஸ் விளையாடணும். அது அவ்வளோ ஈஸி கிடையாது. பெர்த் பிளேயர்ஸ் விளையாடுவாங்க. இங்கே பெர்த்தில் இருக்க டாப் ஆர்டர் ஓவர்சீஸு இந்த மாதிரிலாம் இருந்தால் கூட பெரிய சக்ஸஸ் கொடுத்ததில்ல. பட் டொமஸ்டிக்கில் நல்லா விளையாண்ட பிளேயர்ஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. கொன்னலி, ஹார்டி இவங்கெல்லாம் தொடர்ந்து சக்ஸஸ் கொடுக்குறத நம்ம பார்க்கணும். பெர்த்தில் அந்த சக்ஸஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மைண்ட் பண்ணிக்கோங்க. ரீசன் வின்னு பெர்த்தை பாருங்கள் என்ன மாதிரி ஜெயிச்சிருக்காங்க. தொடர்ந்து 8 போட்டி, அதுக்கப்புறம் போன போட்டி, மிடில் ஒரு 2 போட்டி விட்டுருக்காங்க. ஸோ இதுதான் பெர்த்தை பொறுத்த வரைக்கும் இங்கே பயங்கர டாமினேட் பண்ணி விளையாண்டுருக்காங்க. கடந்த 10 போட்டியில் 8 போட்டி ஜெயிச்சிருக்காங்க. இன்றைக்கி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வச்சுருக்காங்க. பெர்த்து இந்த டீமோட ஸ்டார் ஆல்ரவுண்டர் ஆரோன் ஹார்டி ரிட்டன் ஆகிருக்காரு. இது பெரிய பாசிட்டிவ் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் பாக்ஸிங் டேயில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டார். அனௌன்ஸ்மெண்ட்டில் இருக்கார். ஸ்போர்ஸு பாசிபிளாக வெளியில் நல்லா விளையாண்டார் ஒரு போட்டி. லான்ஸ் மோரிஸு ரைட் ஆம் ஃபாஸ்ட்டு, இவர் எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்கிற போல் இந்த சீரியஸில் முதல் போட்டியில் ஓகேனா கூட அடுத்தடுத்த போட்டியில் கொஞ்சம் சொதப்பிட்டார். அதனால் பாசிபிளாக வெளியில் தான். போன போட்டியில் இல்லை. ப்ரைஸ் ஜாக்சனுக்கான வாய்ப்பு இருக்குமோ அதை பார்க்கணும். ஃபின் ஆலன், ஜென்னிங்ஸு 2 ஓவர்சீஸை வச்சு ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபாஃபே டாப் ஆர்டர்லேருந்து பெரிய சக்ஸஸ் கொடுக்க முடியல. பெர்த்தில் அவ்வளோ ஈஸி கிடையாது. டஃப்பான ட்ராக்கு தான். ஒரு வேளை பாக்ஸிங் டேன்னு ரிலீஸ் பண்ணுறாங்களா, கொஞ்சம் ஸ்லோ நேச்சர் ட்ராக்கு கொடுக்க போகிறாங்களா பார்க்கணும். மோஸ்ட் ப்ராப்ளி அப்படி ஒரு விஷயம் பெருசாக யோசிக்க முடியாது. ஆலன் ஜென்னிங்ஸு குயிக்காக ஸ்டார்ட் பண்ணி அடிக்க ஆரம்பித்து ஏதாவது பண்ணால் உண்டு. ஸோ அதர்வைஸ் கொஞ்சம் டஃப் ட்ராக்கு ஓப்பனர்ஸ்க்கு. கூப்பர் கொன்னெல்லி, ஹார்டி இங்கே பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக அந்த சக்ஸஸ் ஷோ பண்ணியிருக்காங்க. டர்னர் ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. பெர்த்தை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். மிடில் ஆர்டர் பேட்டிங் அவுட்புட் நல்லா கொடுத்துருக்காரு. அதே நேரத்தில் சில நேரங்களில் பவுலிங் பேஸில் எதிர்பார்க்கலாம். சின்னதாக இன்ஜுரி கன்சர்ன் இருந்தது, அதனால் பவுல் பண்ண மாட்டார்னு எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல போன போட்டியில் பவுல் பண்ணார். ஒரு ஓவர் வீசினா ஒரு விக்கெட்டும் எடுத்தார். ஸோ அந்த மாதிரி சில இடங்களில் நடக்கலாம். மாத்தி ஹர்ஸ்ட்டு இங்கிலாந்து சேர்ந்த பிளேயர், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கொஞ்சம் மேலே இருந்தால் பெட்டர் அவுட்புட் கொடுக்க முடியும். இங்கே கொஞ்சம் லேட்டு இருந்தால் கூட பெர்த் மாதிரி இடத்துல ட்ரீம் டீமுக்குள்ளே ஒரு சில நேரங்களில் வந்துடலாம். இன்னொரு 2 பியர்சன் ஓப்பன் பண்ணுற ஒரு ஏர்லியாக விக்கெட் விட்டுட்டார்னா மாத்தி ஹர்ஸ்ட் கொஞ்சம் ரன்ஸ் அடித்தாவே போதும் அப்படிங்கிற இடத்துல இருக்கார். அண்ட் இங்கே நிக் ஹோப்சன், ஆஸ்டன் ஆகர் வரைக்கும் பேட்டிங் டெப்த் இருக்குது. கெல்லி கூட ஓரளவுக்கு பண்ண முடியும். கெல்லியா இல்லை லான்ஸ் மோரிஸான்னு ஆன் டைமில் பார்த்துக்குங்க. அண்ட் ஆஸ்டன் ஆகரோட ஹிட்டிங் நமக்கு நல்லாவே தெரியும். நிக் ஹோப்சன் பயங்கரமாக ஹிட் பண்ணுறாரு. கெல்லி, டை, பேஹண்ட்ரஃபோட போலிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பர்டிகுலர் கெல்லி அண்டர் ரேட்டர்னு சொல்லணும். நிறைய நேரங்களில் பயன்படுத்தாமல்
இங்கே ஸ்குவாட்லேயே வச்சுருப்பாங்க, பெஞ்சில் வச்சுருப்பாங்க. அண்ட் ஆண்ட்ரூ டையை பொறுத்த வரைக்கும் இங்கே பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம்னு தோணுது. பேக்ரவுண்ட் ஆஃப் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. பிரிஸ்பேன் ஹீட் இங்கே ஸ்டார் பவுலர் ஸ்பென்சர் ஜான்சன் உள்ளே வந்துட்டார். இது பெரிய பாசிட்டிவ் இந்த டீம் பொறுத்த வரைக்கும். குறிப்பாக பேர்த் மாதிரி இடத்துல ஒரு பவுன்ஸ் கொடுக்கக்கூடிய பவுலர் வர்றப்ப பெஸ்ட்டாக பார்க்கலாம். டேனியல் ட்ரூ அண்ட் டாம் பேண்டன் பெஞ்சிலே தொடருவாங்களா? ஏன்னா டாம் பேண்டன் பொறுத்த வரைக்கும் போன போட்டியில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, டாப் ஆர்டர் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல அவருக்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. கண்டிப்பாக மேலே வந்தால் பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம். ஜிம்மி பியர்சனை மிடில் ஆர்டர் லேட்டர் ஆர்டர் அனுப்பி டாம் பேண்டனை ஓப்பன் பண்ண வைக்கிறாங்களா? நான் டைமில் பார்த்துக்குங்க. காலின் மன்ரோ நியூசி பிளேயர், டீமை லீட் பண்ணுறாரு, டீசெண்டான கேப்டன், டீசெண்டான பிளேயர். பியர்சனை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காரு. பார்க்கணும் இங்கே வந்து இந்த சக்ஸஸ் கிடைக்குமான்ட்டு. மெக்ஸ்வீனி ரென்ஸா போன போட்டியில் வேறு லெவல் பண்ணாங்க. மெக்ஸ்வீனியை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் ரீசெண்டாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் டாப் ஆர்டரில் அணுகுனாருங்க. அந்தளவுக்கு சக்ஸஸ் கிடைக்கல. பட் இந்த ஃபார்மெட்டில் பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. மேட் ரென்ஸா டீசென்ட் ஹிட்டிங், ஸ்டெபிலிட்டிக்கு கொடுக்கக்கூடிய பிளேயராக பார்க்கலாம். அண்ட் பவுலிங் பேஸில் இருந்திருக்கார். பட் இப்போ எதிர்பார்க்க வேண்டான்னு தான் சொல்லுவேன். மேக்ஸ் பிரையண்ட்டு, போல் வால்டர், வில் பிரெஸ்விட்ச், ஜேவியர் பேர்லெட்டு இவங்கெல்லாம் ஹிட்டிங் பேஸில் பயங்கரமாக இருப்பாங்க. பால் ஒன்லேருந்து ஆடக்கூடிய பிளேயராக இருப்பாங்க. அண்ட் பிரையண்ட்டை பொறுத்த வரைக்கும் மிடில் பேஸில் ஒரு இடத்துல உள்ளே வரலாம். பட் பெருசாக யோசித்து போக முடியாது மற்ற கிரவுண்ட்ஸில். பட் இந்த கிரவுண்ட்ஸில் யோசிக்கலாம். போல் வால்டர், பிரெஸ்விட்ச் பவுலிங்லேயும் உள்ள வருவாங்க. ஸோ போல் வால்டர் பொறுத்த வரைக்கும் முழுமையாக பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பண்ணியிருக்கார் ரீசெண்டாக. அண்ட் வில்ஸ் பிரெஸ்விட்சுக்கு அந்தளவுக்கு வாய்ப்பு கொடுக்காம இருந்தாங்க. பட் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்பின்னர் எடுத்துகிட்டு போனால் கூட 2 ஸ்பின்னருக்கான முழுமையான கோட்டா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கம்மி. அப்புறம் பிரெஸ்விட்சுக்கான ஓவர் தான் கிடைக்கும். பார்ட்லெட்டு, ஸ்பென்சர் ஜான்சன் பயங்கரமாக பவுல் பண்ணிட்டு இருக்காங்க. செம்ம பவுலிங் டச்சில் இருக்காங்க. விக்கெட் டேக்கிங்கில் நல்லாவே பண்ண முடியும். 2 டீம்லையும் பார்க்கும்போது பேட்டிங் டெப்த்து ஆஸ்டன் ஏகர், பேட்லெட் அப்படிங்கிற அளவுக்கு இங்கே இருக்குது. அண்ட் பவுலிங் பேஸில் ஓரளவுக்கு ஈக்குவலாக நான் பார்க்குறேன். ஸ்பென்சரு, பேட்லெட்டு, பிரெஸ்விட்ச், பவுல் வால்டர் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இங்கே கெல்லி, டைப், பெஹண்ட்ரஃப் அண்ட் ஹார்டி அப்படிங்கிற மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. ஓரளவுக்கு ஈக்குவலாகவே பார்க்குறேன். ஆனால் பேட்டிங் பேஸில் மிடில் இருக்கிற ஹார்டி, கொன்னலி, டர்னர் இங்கே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறேன். இங்கேயுமே மெக்ஸ்வீனி, ரென்ஸா, பிரையண்ட்டு, பவுல் வால்டர் இப்படி ஹிட்டிங் பேஸில் இருக்காங்க. இருந்தாலும் ஹோம் கண்டிஷனில் பெட்டராக விளையாடுற பிளேயர்ஸை மிடில் வச்சுருக்காங்க ஸ்காட்சர்ஸ் அந்த பேஸ்லேயும். அண்ட் பவுலிங் பேஸில் ஹோமில் பெஸ்ட் பவுலிங் கொடுத்த பவுலர்ஸும் வச்சுருக்கிறதுனால அந்த அட்வான்டேஜை ஸ்காட்சர்ஸ் எடுத்துக்கலாம். ஓவராலாக ஸ்ட்ரென்த் பேஸில் யோசிச்சா ஹீட்டு தான் கண்டிப்பாக பெட்டராக இருக்காங்க. ரீசெண்டாக நல்லா விளையாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் கிரவுண்ட் பேஸில் இந்த ட்ராக் பேஸில் யோசிக்கும்போது ஸ்காட்சர்ஸ்க்கு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. அண்ட் ஆப்ஷன் பேஸில் பவுலிங் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் ஹெவி தான். ஹார்டி அதிகமாக பவுல் பண்ணுவார்னு எதிர்பார்க்குறேன். கொன்னலி அண்டு ஆஸ்டன் ஏகரோட ஓவர் கொஞ்சம் குறையலாம். ஆண்ட்ரூ டைப், பெஹண்ட்ரஃப் அண்ட் கெல்லியோட ஓவர் அதிகமாக இருக்கும். ஹார்டிக்கான ஓவர்ஸ் கூட அதிகமாக கொடுக்கலான்னு எதிர்பார்க்குறேன். அண்டு ஆண்ட்ரூ டை அண்ட் பெஹண்ட்ரஃபோட எண்ட் ஓவர் எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இந்த சைடுன்னு பார்க்கும்போது வில் பிரெஸ்விட்ச் இன்னைக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். ஸ்வெப்சன் குஹன்மேனோட ஓவர் கொஞ்சம் குறையும்னு எதிர்பார்க்குறேன். பவுல் வால்டர், பார்ட்லெட்டு, ஸ்பென்சர் ஜான்சன், வில் பிரெஸ்விட்சை மைண்ட் பண்ணிக்கிங்க, அவருக்கான ஓவர் கிடைக்கும். அண்ட் பேட்டிங் பேஸில் மிடில் வந்து ஓரளவுக்கு பேட் பண்ணக்கூடிய எபிலிட்டியும் இருக்குது. அதனால் ஒரு பிக் பேஸில் கிராண்ட் லீக்கில் பிக் பண்ணணும்னு யோசிச்சு பிரெஸ்விட்சை ட்ரை பண்ணலாம். பவுல் வால்டர் அண்டு ஜேவியர் பேர்லெட் எண்ட் ஓவரில் வீசுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். 2 டீம் பார்க்கும்போது பெஸ்ட் ஸ்காட்சர்ஸ் அப்படியே டபுள் பண்ணியிருக்காங்க. பிரிஸ்பேன் ஹீட் 8 போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. பெஸ்ட் ஸ்காட்சர்ஸ் 15 போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. கண்டிப்பாக டீசெண்டாக இருந்திருக்காங்க. பெஸ்ட் ஸ்காட்சர்ஸு பேட் ஃபஸ்ட்டு பண்ணும்போது இல்லை பவுல் ஃபஸ்ட்டு பண்ணும்போது அப்படிலாம் பெருசாக இல்லை. எல்லா இடத்துலையும் அவங்களோட டாமினேஷன் அதிகமாக தான் இருந்திருக்கு. பெத்தோட ரீசன்ட் வின்னு பார்க்கும்போது ரீசெண்டாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காங்க பார்க்குறோம். கடைசி 5 போட்டியில் பார்த்தா ஒரு போட்டியில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த சீசனோட ஸ்டார்டரில் ஜெயிச்சதான். ஏன்னா போன சீசனோட லேட்டரில் 2 போட்டி தோற்றுருக்காங்க. இந்த சீசனோட ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் 2 போட்டி தோற்றுருக்காங்க. பிரிஸ்பேன் ஹீட்டு போன சீசனோட குவாலிஃபயரில் தோத்தாங்க சிட்னி சிக்ஸர்ஸுக்கு எகென்ஸ்டாக. ஸோ அதுக்கப்புறம் சேலஞ்சரில் ஜெயித்தாங்க, ஃபைனலில் வந்து ஜெயித்தாங்க. இந்த சீசனோட 2 ஸ்டார்ட்லேயும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால் 4 போட்டி தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். பேர்த்து, ஹீட்டு இந்த 2 டீமுக்கு இடையிலையும் பார்க்கும்போது பேர்த் என்ன மாதிரி டாமினேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ கடைசி 10 போட்டின்னு பார்க்கும்போது ஸோ மேலேருந்து 2வது இடத்துல, கீழேருந்து 2வது இடத்துல இங்கே மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க ஹீட்டு. ஸோ மற்றபடி கஷ்டப்பட்டு இருக்காங்க. இன்றைக்கி அந்த எதிர்பார்ப்பு தான் இருக்குது. பேர்த்துக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக நான் பார்க்குறேன். இருந்தாலும் ஹீட்டு ஈக்குவலாக ஃபைட் பண்ணுவாங்க, அதில் டவுட்டே இல்லை. டாப் 14 என்னோட மைண்டில் ஜிம்மி பியர்சன் ஒரு பாயிண்டில் யோசிக்கணும். இல்லை
ஹர்ஸ்ட்டை யோசிக்கிறீங்களா பார்த்துக்குங்க. அண்ட் ஹர்ஸ்ட்டையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் மிடில் ஆர்டர் பேட்டர் அப்படிங்கிற அந்த இடத்துல. பியர்சன் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொடுத்து ஆடலாம். ஆனால் அந்த ஸ்டெபிலிட்டி கொடுத்து ஆடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இங்கே இருந்தால் கூட ரிச்சர்ட்சன் மாதிரி பவுலர் இனிஷியலாக இல்லை அப்படிங்கிற இடத்துல பியர்சன் கொஞ்சம் ஸ்டே பண்ணலான்னு தோணுது. மெக்ஸ்வீனி, கொன்னலி, ரென்சா, ஹார்டி, டர்னர் இவங்கெல்லாம் மிடில் ஆர்டர் பேஸில் டீசெண்டாக விளையாடக்கூடிய பிளேயர், நல்ல ஃபார்ம் பேஸில் இருக்கிற பிளேயர்ஸ். பவுல் வால்டர் டபுள் ஆப்ஷன் பவுலிங் பேஸில் இருக்கார், எண்டோரில் வீசுறதுக்கான வாய்ப்போடு வேறு இருக்கார். மாத்யூ ஹர்ஸ்ட்டு பவுலிங் பேட்டிங் ப்ளஸ் விக்கெட் கீப்பிங் அந்த பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். ஆஸ்டன் ஆகர், ஸ்பென்சர் ஜான்சன், கெல்லி, ஸ்வெப்சனு, ஆண்ட்ரூ டை அண்டு பெஹ்ரண்ட்ரஃப் இவங்கள கன்சிடர் பண்ண. ஸ்வெப்சனை இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் பண்ணி யோசிச்சாகணும். ஒரு பேஸை பாசிபிளாக ப்ரெஸ்டீஜை கொஞ்சம் யோசிக்கலாம். அந்த இடத்த கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும். இல்லை மிடில் ஆர்டரில் வேறு யாரையாவது யோசிக்க முடியுமான்னு பிக் பண்ணி பாருங்கள். சொல்லப்போனால் ப்ரையண்ட் மாதிரி ஆட்களை யோசிக்கலாம். ப்ரையண்ட்டு மிடில் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொடுத்த கூட போகலாம். டாப் ஆர்டர் ஃபெயிலியர் அப்படிங்கிற இடம் நிறைய நேரங்களில் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் நடக்கிற ஒரு விஷயம். அதனால் அவங்கள கொஞ்சம் யோசிக்கலாம். ஸ்பின்னர் பேஸில் போகிறத விட ஆஸ்டன் ஆகர் கூட பேட்டிங்கில் கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணிடலாம். ஃபஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி இருந்தால் எண்டில் கொஞ்சம் பேட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் யோசிக்கிற மாதிரி ஒரு ஆல்ரவுண்டராக பார்க்குறேன். அண்ட் ஸ்வெப்சன் அந்த பாயிண்டில் வைக்க முடியாது. அதனால் ஸ்வெப்சனுக்கு பதிலாக வேறு யாரையாவது யோசிச்சு பாருங்கள். பிக் பேஸில் ப்ரையண்ட்டு, ஹர்ஸ்ட்டு, கெல்லி அண்டு ஸ்பென்சர் ஜான்சன். ஸோ இவங்கள கொஞ்சம் யோசிக்கணும். ப்ரையண்ட்டை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரையண்ட்டு, ஹர்ஸ்ட் ரெண்டு பேருமே மிடில் ஆர்டரில் இருக்காங்க. அதனால் கன்சிடரபிள். ஸ்பென்சர் ஜான்சனும் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ஆன் டைமில் கண்டிப்பாக ஹை பர்சன்டேஜுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அண்டு கெல்லியை பொறுத்த வரைக்கும் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. அண்டர் ரேட்டட் பவுலர், கண்டிப்பாக நல்ல அவுட்புட், குறிப்பாக பேர்த்தில் நல்ல சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. நாதன் மெக்ஸ்வீனி, கூப்பர் கொன்னலி அண்டு பேட்லெட்டு இவங்கள நிறைய பேர் கேப்டனை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹார்டி, பவுல் வால்டர் அண்ட் ஸ்பென்சர் ஜான்சனை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக பேஸ் பவுலர்ஸை கேப்டனாக ட்ரை பண்ணுறது இந்த பர்டிகுலர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். அதில் குறிப்பாக டாப் ஆர்டரில் இருக்க ஹார்டியை ட்ரை பண்ணலாம். நம்ம 4 பொசிஷனில் பாசிபிளாக பேட் பண்ணுவார். நம்ம 3 இருந்து பார்த்துருக்கோம். பவுல் வால்டர் மிடில் ஆர்டர் பேட்டிங் கொடுப்பாரு. அதே நேரத்தில் பவுலிங் பேஸில் எண்டோரில் வீசுறதுக்கான வாய்ப்பு. இதெல்லாமே யோசிக்கும் போது கொஞ்சம் நல்ல சாய்ஸு. ஸ்பென்சர் ஜான்சன் நியூ பால் போடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்விங் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா பேஸோடையும் வீசக்கூடிய பவுலர் அப்படின்றதுனால இந்த இடம் கன்சிடரபிளாக இருக்குது. ஸ்பென்சரை ட்ரை பண்ணி பாருங்கள். டீம் பாருங்கள். கேப்டன் ஹார்டி, வைஸ் கேப்டன் பார்லெட்டு நல்ல சாய்ஸ். ரெண்டு பேருமே பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே கொடுக்க முடியும். கொன்னலி டீசன்ட் சாய்ஸ். நிறைய பேர் கொன்னலி சைடு தான் போயிருப்பாங்க. அவர் பவுலிங் பேஸில் எவ்வளோ கொடுப்பார் அப்படிங்கிறது கேள்வி. சில நேரங்களில் பேட்டிங்கில் ஃபெயில் ஆகிறதையும் நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நல்லா பண்ணார் அப்படிங்கும்போது அந்த கிரவுண்ட் டிஃப்ரெண்ட் கிரவுண்ட். பட் இங்கே அவ்வளோ ஈஸி கிடையாது. இதுக்கு முன்னாடி இங்கேயே நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். இருந்தால் கூட கன்சிஸ்டன்ட் பேஸில் கொன்னலி இன்னுமே நம்ம யோசிக்க முடியல. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் லீக்கில் கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் இருங்க, அது ரொம்ப பெஸ்ட்டு. பட் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பாசிபிளாக நியூ பாலில் விக்கெட் எடுக்க முடியும். ஸோ அந்த பேஸில் யோசிக்கலாம். அண்ட் ஆண்ட்ரூ டை செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணும்போது பெஸ்ட்டாக இருந்திருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பெஸ்ட்டாக நம்ம யோசிக்க முடியல. பெஹ்ரண்ட்ரஃப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அவரை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஈவன் கேப்டன், வைஸ் கேப்டன் ரேஞ்சு கூட யோசிக்கலாம். பியர்சனுக்கு பதிலாக ஹர்ஸ்ட்டை கொஞ்சம் மேலே ட்ரை பண்ணுங்கள். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனுக்கு பியர்சன் ஓப்பன் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் இருந்தால், இல்லை மாற்றம் வருது, டாம் பேண்டன் ஓப்பன் பண்ணுறாரு, பியர்சனை மிடில் ஆர்டருக்கு அனுப்புகிறாங்கன்னா பியர்சன் கண்டிப்பாக டீசென்ட் சாய்ஸ். இந்த கண்டிஷனுக்கு நல்லா கூட பண்ணலாம். அதை மைண்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.